நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபலதியின் இனிய வணக்கம். இரண்டாவது நாட்களாக ஆதவ் அர்ஜுன் அவருடைய வீட்டில் தொடர்ந்த இடி ரைடு. இடி ரைடில் சிக்கிய ஆவணங்கள் என்ன? அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இடி ரைடுக்கு கொடுத்த தக்க பதிலடி என்ன? இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்னைக்கான காமெடி நான் பார்க்க போகிறோம். இந்த சினாரியை விளக்குவதற்கு ஒரு வடிவேல் காமெடி வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த வடிவேல் மேலே கள்ளக்குண்டி ஏறுவாங்க பார்த்துட்டீங்களா? 10 கள்ளக்குண்டி ஏறுவாங்க. வடிவேல் கூட குருநாதா இனிமேல் என்னால் தாங்க முடியாது குருநாதன் சொல்வார் இல்லையா? அந்த காமெடியை இந்த சினாரியோக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அந்த காமெடியில் அந்த வடிவேல் மேலே கள்ளக்குண்டி எறிவதற்கு முன்னாடி அந்த பசங்க சொல்லுவாங்க, வேலு மேலே தெரு கீழே தெரு சேட்டை காட்டிட்டு இப்போ நம்ம தெருவில் வந்திருக்கான், நாம யாரும் நாம காட்டுவோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடி ரைடுன்னு சொல்லப்படுகின்ற இந்த அமலாக்கத்துறை மேலே தெரு கீழே தெரு அப்படின்னு சொல்லி சேட்டையை காட்டிட்டு அந்த இடி ரைடு கடைசியாக வந்து சேர்ந்திருக்கின்ற இடம் எதுன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி. வடக்கு மாநிலத்தை பக்கம் பார்த்தோம்னா இடி ரைடு போனாங்க. தெற்க பக்கம் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க மேலாம் இடி ரைடு விட்டாங்க. கடைசியாக அவங்க வந்து சேர்ந்த இடம் எந்த இடம் பார்த்தோம்னா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி. ஸோ கடைசியாக வந்து சேர்ந்த இடம் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது வேலுக்கு நாம காட்டுவோம்னு சொல்லி கள்ளக்குண்டி எறிவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு சிறப்பான தரமான தக்க பதிலடியை இடி ரைடு கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். அதான் மக்களே, முதல்ல இந்த இடி ரைடு வந்து எதற்காக, விசிகா மேலே இந்த இடி ரைடு எதற்காக, இது வந்து ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிரான நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க மேலெல்லாம் இடி ரைடு விடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழும்புது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, எதற்காக இத்தனை ஆண்டு காலமாக இடி ரைடு விடாமல் இப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைப்பதில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி. கடந்த 2016 நடந்த இந்த தேர்தல் மூலமாகவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி எதனால் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வெற்றி பெற வைப்பதில் ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா அது திருமாவளவனுக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் கிடையாது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு கட்சி. விசிகா தாங்க வெற்றியை தீர்மானிக்கின்ற கட்சின்னு சொல்ல வரல, அவங்களும் ஒரு முக்கியமான பங்கு. இப்போ திருமாவளவன் ஒரு மேடையில் சொன்ன மாதிரி ஒரு பவுன் நகைக்கு வந்து ஒரு 1/4 கிராம் இருந்தால் தான் அந்த 1 பவுன் நகை முழுமையடையும் அப்படின்னா அந்த 1/4 கிராம் தான் விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றியை தீர்மானிப்பதற்கு விசிகாவுடைய பங்களிப்பு தேவை. ஒருவேளை வந்து விசிகா இது நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றதுக்கு விசிகாவுடைய பங்களிப்பு என்பது தேவை. ஸோ விசிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சனாதன எதிர்ப்பு கட்சியாக இருந்த போதிலும் கூட கடைசி நேரத்தில் எப்படியாச்சும் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திடலாம், பலவீனப்படுத்திடலாம் அப்படின்றதுக்காக இத்தனை ஆண்டு காலமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட்டணி உறுதியாச்சு. 2 சீட்டுக்கு வந்து அவரும் ஒத்துக்கிட்டு கையெழுத்தும் போட்டு வந்துட்டாரு. இனி வரப்போகும் காலகட்டங்களில் வந்து விசிகாவை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து கூட்டி வர முடியாது என்ற ஒரு செய்தி அறிந்ததன் விளைவாக நம்ம இடி ரைடு என்ன பண்ணுறாங்கன்னா ரைடு விட்றாங்க. பிஜேபி என்ன பண்ணுற ரைடு விட்றாங்க. ரைடு விட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி சோதனை நடத்து கொஞ்சம் அச்சுறுத்தி பார்க்குறது. சரி, அச்சுறுத்தி பார்க்குறாங்க, ரைட்டு. அதான் கூட்டணி போயிட்டார்ல, இன்னி அச்சுறுத்தி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார், பேட்டியில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. கடைசி நேரங்களில் கூட்டணி உடையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட ப்ரெஸ் மீட்டில் நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, முதல் இடி ரைடை விட்டு மிரட்டி பார்த்து அதன் மூலமாக கூட்டணியில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட எப்படியாச்சும் விசிகாவை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து கூட்டி வந்துவிட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. சரி, பாஜக தான் வந்து நம்ம இடி ரைடு வந்து பாஜகவுடைய ஒரு கைக்கூலின்னு கூட வச்சுக்கிடுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் பிஜேபி கூட்டணி வருவதற்காக முயற்சி செஞ்சால் பரவாயில்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட வந்து விசிகா கூட்டணி போவதற்கு எதற்காக அவங்க ரைடு விடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே பாஜகவுடைய செயல் திட்டங்கள் தான். அதாவது வந்து நான் தனியாக நிற்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நிற்கிறேன், பிஜேபி தனியாக நிற்கிறேன், நீங்கள் நம்ம எல்லாம் தனித்தனியாக நிற்போம், தனித்தனியாக நின்று வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நாங்கள் தனித்தனியாக இருப்போன்ற மாதிரி காட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன திட்டங்கள் எல்லாமே யாருடைய திட்டம் பார்த்தோம்னா பாஜகவுடைய திட்டங்கள் தான். அப்போ இப்போவும் கூட பாஜக கூட அதிமுக வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க கேட்குறீங்களா? ஆமாம், இருக்கிறாங்க. ரொம்பலாம் நம்ம போட்டு குழப்ப வேணாம் மக்களே, ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தாங்க பிரதமர் வேட்பாளர். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று வந்து பாஜக.
ஓகேங்களா? தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்காங்க. சரி, அப்போ நான் காங்கிரஸை எதிர்த்துமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிருவேன். யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை எதிர்த்துமே நான் அரசியல் பண்ணிக்கிருவேன். அதே வேளையில் பாஜக கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னா தேர்தலுக்கு பின்பாக ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 2 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருக்கு வாக்களிப்பாங்க? காங்கிரஸ் வாக்களிப்பாங்களா இல்லை பிஜேபி வாக்களிப்பாங்களா பிரதமராக ஆக்குவதற்கு? யாராச்சும் ஒரு ஆள் வாக்களிச்சு தான் ஆகணும். பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா இல்லை காங்கிரஸ் வாக்களிப்பாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கபட நாடகன்றதை பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களை இந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்காங்களா பாருங்கள். ஸோ என்னன்னா, பாஜகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி மேலே ஆல்ரெடி எப்போவோ என்ன பண்ணிக்கணும், பாஜக இடி ரைடை விட்டுருக்கணும். ஆனால் விட்டுருக்காமல் அவங்க அமைதியாக இருந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் கடைசி நேரத்தில் விசிகாவை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து கூட்டி அதன் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்றத ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் 2 சீட்டுக்கு ஒத்துக்கொண்டு அவங்க கையெழுத்து போட்டு முடித்ததற்கு பின்பாக இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம இடி ரைடை விட்டு மிரட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இடி ரைடை விட்டு என்ன பண்ணுறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இல்லை கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி உடையும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. ஸோ நான் இடி ரைடை விட்டுட்டேன், இன்னியாச்சும் நீ பார்த்துக்க, யோசிச்சுக்க அப்படின்ற மாதிரி மிரட்டி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குமே படியாத ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தன்னுடைய இதுலேருந்து அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு, என்னுடைய மடியில் கனம் இல்லை, அதனால் என்னுடைய வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இப்படி தாங்க போவேன், எங்கள் கட்சி இப்படி தாங்க போகும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நாங்கள் பாஜகவுக்கு தீவிரமான எதிர்ப்பாளராக இருப்போம் அப்படின்னா பாஜகவுக்கு தீவிரமான எதிர்ப்பாளராக கடைசி வரை இருப்போம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஆதவ் அர்ஜுன் தக்க பதில் கொடுத்துருக்காரு. ஸோ தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாறாத ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லவா? இப்போ ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மதுரை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு முனைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கெஸ்ட்டாக போயிருந்தார், பேசுகிறதுக்கு போயிருந்தார். அப்போ கூட திருமாவளவன் பேசுகிறப்ப ஒன்று சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் தான் இடி எடுத்து ரொம்ப தீவிரமாக போய்கிருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலாம் ரொம்ப தீவிரமாக போய்கிருந்துச்சு. அப்போ சொன்னார், நீங்கள் இடி ரேடை விட்டு மிரட்டி வேணால் பார்க்கலாம், ஏன் திருமாவளவன் அவர்களையே நீங்கள் மிரட்டி பார்க்கலாம், இடி ரைடை விட்டு மிரட்டி பார்க்கலாம். ஆனால் இடி ரைடு திருமாவளவனுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா எங்கள் அலுவலகத்தில் சனாதன மூலிகை அப்படின்ற மாதிரி துண்டறிக்கை மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே உங்களுக்கு ஆவணங்கள் சிக்காது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுருந்தார். ஸோ ஒரு நேர்மை கொண்ட ஒரு கட்சி, ஒரு சுத்தமான கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்றத நம்ம அதன் மூலம் பார்க்கலாம். ஏன்னா ஓப்பன் டிக்ளேர் கொடுக்குறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடையில் இடி ரேட்டுக்கே இடி அமலாக்கத்துறைக்கே ஓப்பன் டிக்ளேர் கொடுக்குறாரு. நீ என் வீட்டில் சோதனை நடத்தி பார்த்தனா சனாதன மொழிகின்ற துண்டறிக்கை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலாம் எதுவும் பண்ணவில்லை, என்னுடைய பொழப்பே சனாதனத்தை எதிர்க்கிறதாண்டா அப்படின்ற மாதிரி ஓப்பன் டிக்ளேர் கொடுத்தாரு திருமாவளவன். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி அமலாக்கத்துறைக்கு மட்டும் கிடையாது, இராணுவத்தையே கொண்டு இறக்கினாலும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்களுடைய உண்மையான நோக்கமே என்ன பார்த்தோம்னா, சீட்டோட எண்ணிக்கை கணக்கு கிடையாது. எனக்கு 2 சீட்டு கொடுத்துருக்க, அதனால் நான் உன் மேலே கோபமாக இருக்கேன், 3 சீட்டு கொடுத்துரு எதிர்பார்த்தேன் அப்படிலாம் அவங்க கிடையாது. அவங்களுடைய தலையாய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே பாஜகவை எதிர்ப்பதில் சில தேக்கங்கள் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாது, இந்திய நாட்டிலே வந்துவிடக்கூடாதுன்னு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தமிழ்நாடை மட்டும் காரணம் பண்ணல, இந்திய நாட்டையே காரணம் பண்ணிட்டாரு. பிஜேபி இந்திய நாட்டில் வரவே கூடாது, இந்திய நாட்டில் வந்தாங்க அப்படின்னா அடுத்த கட்ட ஆபத்தே யாருக்குன்னா அது அரசியலமைப்பு சட்டத்தை ஆபத்து. அரசியலமைப்பு சட்டம் சிதைக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரங்களான்னு போயிடும். இன்றைக்கி யாராலும் பிசி கம்யூனிட்டியில், எம்பிசி கம்யூனிட்டியில், எஸ்சி கம்யூனிட்டியில், எஸ்டி கம்யூனிட்டியில் யார் அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து. ஏன்னா மீண்டும் இந்த நாட்டில் சனாதன கட்டமைப்பு நிறுவப்படும், அதன் மூலமாக குலக்கல்வி முறை கொண்டு வரப்படும். குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டும்தான் தொடர்ச்சியாக படிக்க முடியும். மலால் ஆசாரி வேலை பார்த்தேன், ஆசாரி வேலை பாரு, வேடம் வேலை பார்த்தேன், வேலை பாரு, துணி துவை, இந்த மாதிரி மீண்டும் இந்த சனாதன தர்மங்கள் இந்த இந்திய நாட்டில் நிறுவப்படும் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் 2 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, பிஜேபி வரக்கூடாதுங்க, அடுத்த தடவை வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஆபத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சீட்டு பேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. யார்? திருமாவளவன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காம்ப்ரமைஸ் இல்லை. பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறொரு அஜெண்டாவில் இருக்கிறாங்க. இது இப்போதைக்கு தேர்தல் பேச வேணாம்.
சரிங்களா? ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவனுடைய ஒரே இலக்கு என்ன அப்படின்னா பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும், அவ்வளோதான். ஸோ அவங்க ஈடிலாம் பயப்பட மாட்டாங்க, இராணுவத்தை கொண்டு வந்தாலும் பயப்பட மாட்டாங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்து புரட்சியாளர் ஒரே கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.